சீசனல் எக்ஸ்போர்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களையும் பார்க்கலாம். அதை எப்படி நாம் சமாளிக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது தீபாவளிக்கு பட்டாசு ஆர்டர் போட்டிருக்கீங்க ஆன்லைனில். அந்த பார்சல் தீபாவளிக்கு மறுநாள் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் சீசனல் எக்ஸ்போர்ட்டும். ஸோ டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீசனல் எக்ஸ்போர்ட்டில் பல வகை இருக்குது. இப்போ ஒரு சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிறிஸ்மஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அமெரிக்காவிலேருந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் வந்திருக்கு. நீங்கள் கிறிஸ்மஸ் முன்னாடியே ஷிப் பண்ணாலும் குட்ஸு போய் சேர்றது கிறிஸ்மஸுக்கு அடுத்த வாரம் போய் சேர்ந்ததுன்னா அதனால் யாருக்கு என்ன லாபம்? ஸோ அதனால் அதையும் நாம் கவனமாக பார்க்கணும். சில நேரங்களில் இப்போ திருப்பூர்லேயே நடந்த ஒரு கதையை சொல்கிறேனே. ஒருத்தர் வருஷம் நார்வேக்கு இது பண்ணிகிட்ருப்பார், அதாவது வின்டர் கார்மெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருப்பார். ஒரு வின்டர் சீசனில் ஆர்டர் வரல. இவர் எப்போவுமே வந்து அட்வான்ஸாக நூல் எடுத்து வச்சுருவார். ஸோ அப்போ நூல் எடுத்து வச்சுட்டு ஆர்டர் வராமல் முடிச்சுட்ருக்காரு. பையர்கிட்ட கேட்டால், இந்த வருஷம் வின்டர் அவ்வளோ மோசமாக இருக்காது, அதனால் ஹெவி வின்டர் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து சேல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். சில நேரங்களில் நாம் வெளிநாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சீசனில் இந்த மாலை, மல்லிகைப்பூ சரம்லாம் வந்து அனுப்புவோம். குறிப்பாக தீபாவளி, பொங்கல், தமிழ் வருஷப்பிறப்பு இந்த மாதிரி சீசனில். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பூ தொடுக்க கூட ஆள் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சவால்களும் நமக்கு வரலாம். இப்போது நான் அந்த கிஃப்ட் ஆர்டிகிள்ஸை கிறிஸ்மஸ்க்கு அனுப்புகிறத பற்றி சொன்னேன். அதே மாதிரி எல்லா பொருளையும் அனுப்ப முடியாது. உதாரணத்துக்கு வேலண்டைன்ஸ் டே எடுத்துக்கோங்க. அந்த ரோஸெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி அனுப்ப முடியும்? கடைசி நேரத்தில் தான் அனுப்பணும். ஒரு நாள் வச்சுருந்து சேல் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரோஸ் தாங்காது. ஸோ அப்படிப்பட்ட வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நாம் ரோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சீசனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா லாஸ்ட் மினிட்டில் February 13, 12 அப்போ தான் வந்து எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து கார்கோ ஃபுல்லாயிரும். ஸோ ரேட்டும் கன்னாபின்னான்னு இருக்கும். அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து புக் பண்ண வருவாங்க. ஸோ அதனால் அதையும் தாண்டி நாம் லாபம் வைக்கிற மாதிரி அதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணணும். இது ஒரு முக்கியமான சவால். ஜென்ரலாக நாம் வந்து இங்கேருந்து இப்போ இந்த சீசனெல்லாம் மாம்பழம் அனுப்பிச்சிட்ருப்போம். மாம்பழம் அனுப்பும்போது எப்போ மரத்துலேருந்து மாம்பழத்தை கட் பண்ணுறோமோ அதிலிருந்தே வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இடையில எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஜில் இப்போ இங்கேருந்து நம்ம ஹார்பர் கொண்டு போகிற டயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் விட்டோன்னு வைங்க, அதுக்கு அடுத்து டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கூட அது எல்லாமே போய் சேர்றதுக்குள்ளே கெட்டு போயிடும். ஏன்னா இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு 40-45 நாள் ஆகிப்போகுது. ஸோ அதனால் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபார்ம்லேருந்தே வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், பல்வேறு நாடுகளில் பல்வேறு தரக்கட்டுப்பாடுகள் அப்படின்றது வந்து இருக்குது. இப்போ யூரோப்னா வந்து சிஇ அந்த மாதிரி சொல்லலாம். அமெரிக்கா அப்படின்னா நான் உங்களுக்கே தெரியும் FDA அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபைட்டோசானிட்டரி வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணினா தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை கரெக்டாக பண்ண முடியும். இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஆரிஜின்லேயே வந்து நாம் எப்படி நமக்கு அந்த சீசனில் டிமாண்ட் இருக்க போகுது அப்படின்றத ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். லேபர் ஷார்ட்டேஜ் வராமல் பார்க்கணும். லாஜிஸ்டிக்கில் வந்து நம்ம இந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கணும். பொருள் அழுகி போயிடக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் வந்து ஷிப்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக நடக்கும். ஜென்ரலாகவே இந்த கிறிஸ்மஸுக்கெலாம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பையர்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கு கிறிஸ்மஸ் வின்டர் கார்மெண்ட்ஸு, அதுக்கு அடுத்து கிறிஸ்மஸ்க்கான கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி சமயத்தில் இல்லை தேங்க்ஸ் கிவிங் அந்த மாதிரி பல பண்டிகைகள் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து அட்வான்ஸாகவே வந்து நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆர்டர் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், எப்போ ஷிப்மெண்ட் நமக்கு ரஃபாக தெரிஞ்சிடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நாம் கண்டெய்னரில் வந்து இந்த எல்சிஎல்னால் ஸ்பேஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து சிஹெச்கிட்ட பேசி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அப்படி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படின்றது வந்து எல்லா சீசனல் ப்ராடக்ட்டுக்கும் உண்டு. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ புக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் ஒரு சீசன் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதோட அவ்வளோதான், அதுக்கு அடுத்த வருஷம் தான் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போது அமெரிக்காவில் வின்டர் இருக்குதுன்னு வைங்க. அமெரிக்காவில் வின்டர் முடிஞ்ச உடனே உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வின்டர் வந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வின்டர் கார்மெண்ட் பண்ணணும், அதை வந்து அமெரிக்காவுக்கு கரெக்டாக எதுக்கு ஷிப்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். நாம் அந்த சமயத்தில் வேறு எங்கே வின்டர் ஆரம்பிக்குதோ அங்கே வந்து அதை விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஸோ இது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பு. எல்லா சீசனல் ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த வாய்ப்பு இருக்காது. இப்போ
மேங்கோ சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி நான் எங்கே போய் மேங்கோவை ப்ரிக்யூர் பண்ணுறது? அது முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு ஏற்ற அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து அது சம்மந்தமான கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது. அதாவது அமெரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குன்னு வைங்க, இப்போ தேங்க்ஸ் கிவிங் மாதிரி இருக்குன்னு வைங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஏதோ கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அந்த சீசன் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வேறு ஒரு ஃபெஸ்டிவல் வரத்தான் செய்யும். ஸோ கிஃப்ட்டுங்கிறது காமன் தான். ஸோ அதை கூட நாம் வேறு நாட்டில் விற்பனை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன சட்டத்தில் ஓட்டை இருக்க மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது. அதை நாம் சீசனல் எக்ஸ்போர்ட்டில் பயன்படுத்த முடிஞ்சது அப்படின்னா, டெஃபினட்டாக நாம் ஷிப்மெண்ட் எதாவது ஹானர் பண்ண முடியல அப்படின்னா கூட வேறு ஒரு இடத்துல விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நாம் தெரிஞ்சுக்கணும்.